செயல்படுவதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அநேக காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஊருக்கு வரும்போதும் ஒரு சகோதரனை போல எங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் நல்ல முறையிலே பேசி பழகுகிறது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரராய் காணப்பட்டார். அருமையான பெற்றோரை நேசிக்கிற ஒரு மகனாக காணப்பட்டார். அவருடைய வாழ்விலே பெற்றோரை குறித்து மிகவும் பாசமுள்ளவராக இருந்தார். வெளியூரில் பணிபுரிந்தாலும் மாமா மாமிக்கு ஏதாவது பலவீனம் என்றால் மிகவும் வேதனையோடு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதும் அந்த காரியங்களை கேட்டறிகிறதுல மிகவும் கவனமுள்ளவராய் காணப்பட்டார். அதிகமாய் பெற்றோரை நேசித்த ஒரு மகன். பிற்பாடு அவருடைய இளைய சகோதரியுடைய திருமண காரியத்திற்காக இந்த காரியத்திலும் அநேக பிரயாசங்கள் எடுத்தார். பிற்பாடு அவருடைய திருமண காரியம் முடிந்து அவருடைய கணவராக கூட இங்கே 2 பேரையும் ஒரு அத்தான் என்ற முறையிலே பாவிக்காதபடி ஒரு உடன் பிறந்த சகோதரர்கள் என்ற முறையில் தான் எங்களோடு பழகுவார். அதன் பிற்பாடு அவருடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் அவருக்கு ஆயத்தமாக்கி கொடுத்தார். அவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பிள்ளைகளை கொடுத்தார். எதிர்பாராத விதமாக துபாய் தேசத்திலே பணி நிமித்தமாய் கடந்து சென்றார்கள். அங்கு புரிகிறார் என்று சொல்லிதான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நேசித்து செய்து கொண்டிருந்தார். எங்களோடு தொடர்பு கொள்ளும் போது அதான் ஊழியம் செய்ய வேண்டும், நாங்கள் அங்கே எத்தனையோ கேம்ப் இருக்கிறது, இந்த கேம்புகளில் சென்று ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அநேக ஊழியங்களை அங்கு செய்கிறதை கேள்விப்பட முடிந்தது. நாம் சாட்சியிலே கேட்ட அருமையான கனத்துக்குரிய போதகர் பாலச்சந்திரன் அவர்கள் அந்த துபாய் தேசத்திலே அத்தான் ஊழியம் செய்வதற்கு கர்த்தருடைய கிருபை, அதற்கு பிற்பாடு